வணக்கம், வெல்கம் டு அழகி சேனல். வாங்க, நம்ம அன்றைக்கி நெல்லிக்காய் மரம் போய் பார்த்தோம்ல எங்கள் அண்ணன் வீட்டில். அங்கே போய் நான் பறிச்சிட்டு வந்தேன். நேற்று நெல்லிக்காய் பறிச்சிட்டு வந்து இங்கே வருங்க, நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. நேற்று நைட்டு ஃபுல்லாக கழுவி நீட் பண்ணி வச்சுருந்தேன். இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு அதனால் தொடச்சிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நெல்லிக்காய் போட்டு வதக்கியிருக்கேன். மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே வருங்க, இந்த வானம் பார்த்த மிளகா இருக்குல்ல, அது வந்து ஊறுகாய்க்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஊறுகாய்க்கு துவையலுக்கெல்லாம் அதை வெறும் வானலில் வறுத்து உப்பு, இந்த வெந்தயம், கொஞ்சம் கடுகு தெரியுது வருங்க, இது எல்லாத்தையும் பொடி போட்டு மிக்சியில் நல்லா நைஸ் பண்ணி நம்ம இப்போ அதில் போட்டு கலக்க போகிறோம். கலந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே வருங்க, பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம ஊறுகாயில் அதை போட போகிறோம். ஆனால் இது வந்து வெறும் மிளகா பொடி போடுற மாதிரி கலர்ஃபுல்லாலாம் இருக்காது, கலர் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் ஊறுகாய் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க அதில் போட்டு கலக்கலாம். நெல்லிக்காய் நல்லா சாஃப்டாகிருச்சு வதக்கின உடனே, ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. எண்ணெய் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க, எண்ணெய் வந்து நாளைக்கு விட்டுருவோம். நிறைய எண்ணெய் விட்டுருக்கேன். போன தடவை கூட நான் இந்த மாதிரி தான் எலுமிச்சங்காய் ஊறுகாய் போட்டேன். இந்த மிளகாயில் தான் போட்டேன். ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டுங்க, சூப்பராக இருந்துச்சு. ஆனால் கலராக இருக்காது. ஊறுகாய் கரண்டி கீழே விழுந்துச்சு. ஒரு 2 நிமிஷம் வதக்கி கேஸை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இங்கே வந்து மஞ்சள் பொடி கூட போட்டிருக்கேன். ஆனால் நமக்கு கலர்ஃபுல்லாகவே இருக்காதுங்க. அந்த வெறும் மிளகா பொடி, காஷ்மீர் மிளகா பொடியெல்லாம் போட்டால் தான் கலர்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நம்ம அந்த வானம் பார்த்த மிளகா போட்டதுனால கலராலாம் வராது. ஆனால் டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஒன்று சாப்பிட்டு பார்த்துடலாம் இருங்க. ஒன்று சாப்பிட்டு பார்த்தா தான் நமக்கு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு தெரியும். பார்த்துக்கலாம். இப்போ உப்பு கம்மியாக இருந்தால் போட்டுக்கலாம். காரம் நான் ஏற்கனவே பார்த்து தான் போட்டுக்கேன். அது ஏன்னா அது ரொம்ப காரம், அந்த மிளகா பயங்கரமான காரம். அதனால் இப்போ ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. அதுக்குள்ளே உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம் வாங்க. பார்த்திங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு? பயங்கர சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஆஹா, செம்ம டேஸ்ட்டுங்க, சூப்பராக இருக்குங்க. காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. பாய், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. பாய் பாய்ங்க.